ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான நாளுக்குள்ளே வந்திருக்கும். அதாவது ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கோட கடைசி நாள். சரியா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். சரியா? யார் யார் ரவுண்ட் 2ல் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட 142 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2ல் வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டேட்டு மாற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் வச்சுட்ருக்காங்க. சரியா? அதனால் அவங்களுக்கு தயவு செய்து சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க இந்த கட் ஆஃப்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட தயவுசெய்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் லாக்கை பற்றி நிறைய பேர் என்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுட் வந்து கேட்குறீங்க. அதாவது சாய்ஸ் லாக் பண்ணும்போது யாரோட அதாவது மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். சரியா? சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சொன்னால் மட்டும்தான் லாக்கே பண்ண முடியும். சரியா? அதனால் சார் எனக்கு தெரியாமல் நான் லாக் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் அவங்க லாக் பண்ணிட்டாங்க, இவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் சாய்ஸ் லாக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஓடிபியை நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து பசங்க வந்து ஃபோன் பண்ணும்போது சொல்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சார் தெரியாமல் அவங்க லாக் பண்ணிட்டாங்க சார், எங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி லாக் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் இருக்கும். சரியா? டிஎஃப்சி சென்டர் போய் அங்கேயே அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உடனே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாய்ஸ் லாக் வந்து கண்டிப்பாக பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேர் கேட்குறீங்க. சரியா? சாய்ஸ் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாய்ஸ் லாக் எதுக்காக ஆக்சுவலாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தான் சும்மாவே இருக்க மாட்டோம்ல. அதாவது கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு, உடனே நம்ம போட்ட சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போகும்போது இப்போ மொபைலில் நமக்கே தெரியாமல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் சாய்ஸ் லாக் மொபைலில் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காலேஜ் வந்து மூவ் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து செகண்ட் காலேஜ்லேருந்து தேர்ட் காலேஜ் வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வைக்கலாம். அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியாமல் நம்ம கை வந்து விரல் பட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகி மேலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகி நமக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால தான் வந்து சாய்ஸ் லாக் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அதை மாடிஃபை பண்ணவே முடியாது. சரியா? அதுக்காக தான் சாய்ஸ் லாக் பண்ண சொல்கிறது. சாய்ஸ் லாக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் ஆகிடும். சரியா? அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக முக்கியமான வீடியோஸ் போட போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் இன்னமும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.